வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிற ஒன்றென்றால் திருப்புவனம் அஜித்குமாருடைய கொலை. என்னன்னா, அது காவல் விசாரணையில் நடந்த மரணம் இல்லை, அது காவல் விசாரணை நடைபெற்ற கொலை, படுகொலை என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கு. நீதித்துறையை, உயர்நீதிமன்றமே கடுமையாக காவல்துறையை கண்டிச்சிருக்கிற சூழலில் ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்து வருகின்ற தகவல்கள் அதிர்ச்சியை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றன, உலுக்கி கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் அஜித்குமாருடைய உடல் கூராய்வு அறிக்கை இப்போ வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா, பல மணி நேரம் அவரை சித்திரவதை செய்து கொண்டிருக்காங்க. தலை முதல் பாதம் வரை, உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவருக்கு கடுமையான தாக்குதல், காயம். 60 இடங்களில் அவருக்கு காயம். வெளிப்புறமாக 44 இடங்கள், உடலுக்கு உள்ளாக 16 இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த உடல் கூராய்வு அறிக்கையில் பல அதிர்ச்சியான தகவல்கள் ஆதாரபூர்வமாக வெளியாகி இருக்கிறது. என்றால், அவர் விசாரணையின் போது தப்பி ஓடினார், வலிப்பு வந்தது என்றெல்லாம் காவல்துறை சொன்னது அது முற்றிலுமான பொய் என்பதை, காவல்துறையினுடைய இந்த அத்துமீறலை, சட்டவிரோத விசாரணையை, மனித உரிமை மீறலை, மிருகத்தனமான செயலை இப்பொழுது இந்த மருத்துவ உடல் கூராய்வு அறிக்கை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதில் என்ன நிறைய சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அவருடைய அஜித்குமார் பல மணி நேரம் ஒரே இடத்துல அடிச்சிருக்காங்க. தலையில் தாக்கப்பட்டதில் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. வயிறு பகுதியிலெல்லாம் அடித்ததில் இதயம், கல்லீரல் பகுதியும் வீங்கி இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. அப்படியெல்லாம் இந்த உடற்கூறாய்வு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவர் தரன்னு இழுத்துட்டு போயிருக்கலாம், அல்லது வலி தாங்க முடியாமல் தரையில் அவர் துடித்ததில் சிராய்ப்புகள் 10க்கு மேற்பட்ட இடங்களில் இருக்குது. ஒரே இடத்துல தொடர்ந்து அடித்து ரத்த கட்டுப்படி கண்ணி போயிருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு உடல் முழுவதும் காயங்கள். அப்படி ஒரு மோசமான சித்திரவதை செய்திருக்காது என்பதான் இந்த அறிக்கையின் மூலமாக தெரிய வந்திருக்கு. நம்மோடு மருத்துவர் VPS பிரேம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நீங்கள் இந்த உடல்கூறு ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, பல மணி நேரம் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. இன்னும் 2 மருத்துவத்துறை பேராசிரியர்கள் இந்த அறிக்கையை தயாரித்து அவர்களுடைய கொடுத்துருக்காங்க. ஏஞ்சல் மற்றும் சதாசிவம் என்கிற 2 மருத்துவத்துறை பேராசிரியர்களுடைய அறிக்கையை தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையை தயாரிச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மருத்துவர் பார்வையில் இதயத்தில் வீக்கம், இரத்த கசிவு, கல்லீரல் வீக்கம், இரத்த கசிவு, மூளையில் இரத்த கசிவு, அந்த அளவுக்கு தாக்கணும் அப்படின்னா உடல் முழுக்க 44 இடங்களில் வெளியில் மட்டுமே காயம், உள்ளுக்குள்ளே ஒரு 16 இடங்கள், 60 இடங்களில் காயம் மட்டுமே இருந்தது. ஒரே இடத்துல நீண்ட நேரம் அடித்தது அப்படிலாம் சொல்கிறாங்க. அது இந்த மருத்துவ ரீதியாக எவ்வளவு நேரம் ஒருத்தரை அடிச்சிருந்து எவ்வளவு சித்திரவதைகள் செய்திருந்தால் இந்த கொடுமை நடந்திருக்கு? வணக்கம்ங்க. இப்போ சமீபத்தில் இந்த கொடூரமான தாக்குதலில் உயிரிழந்த அஜித்குமார் அவர் குடும்பத்துக்கு முதல்ல எங்களோட அஞ்சலியை செலுத்திக்கிறோம். இது மாதிரி ஒரு நிகழ்வு இந்தியாவிலே நடந்திருக்குமான்னு தெரியலைங்க. முதல்ல என்னோட பதிவு என்னோட கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன். முறையாக பார்த்தீங்கன்னா, ஒரு உடம்புல எல்லா பாகங்களுக்கும் ரத்த ஓட்டம் சீராக போயிட்டு இருக்கணும். அப்படி போனாதான் அந்த பாகங்கள் இயங்கும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் நம்ம காரில் போகிற பெட்ரோல் டீசல் மாதிரி தான். இப்போ தொடர்ச்சியாக ஒரே இடத்துல இருதயம், லிவர் போன்ற பகுதியில், முக்கியமான பகுதியில் ஒரே இடத்துல திரும்ப திரும்ப தாக்குதல் ஏற்பட்டா ஹெமட்டோமான்னு சொல்லுவாங்க. ஹெமட்டோமா என்னன்னா ரத்த கட்டி, அதாவது ரத்த நாளங்கள் வெளிப்பகுதியில், ரத்த நாளங்கள்ல இல்லாம வெளிப்பகுதியில ரத்தம் சேர்ற இடம் தான் ஹெமட்டோமான்னு சொல்றோம். இப்ப இது மாதிரி அதிகமான தொடர்ச்சியில ஒரே இடத்துல அடிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அதிலே ப்ளீட் ஆகி இன்டர்னல் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். ஸோ லிவருக்கு போற ரத்த நாளங்களும், இருதயத்துக்கு போற ரத்த நாளங்களும், மூளைக்கு செல்லுகின்ற ரத்த நாளங்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியே ஹெமரேஜ், இன்டர்னல் ப்ளீடிங் வெளிப்பகுதிக்கு போனா அந்த பாகங்கள் இயங்காது. இதுல கொடூரமான விஷயம் என்னன்னா, இந்த 2 நாள் தாக்குதல்ல அதை பாத்தீங்கன்னா, அவர் தண்ணி, அட்லீஸ்ட் ஒரு தண்ணீர் கேட்டு அந்த நேரத்துல அவங்க கொடுத்திருந்தா கூட கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சு அவர் ஒருவேளை இன்னும் இது பண்ணியிருக்கலாம். தண்ணீரும் கொடுக்காம தொடர்ச்சியாகவும் தாக்குதல்ல ஈடுபட்டதுனால இது மெயினா பிரெயின் ஹெமரேஜ், தலையில பலமாக தாக்கப்பட்டதுனால இறப்பு கடைசியை ஏற்பட்டிருக்குங்கிறத ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். 44 இடத்துல வெளிக்காயங்கள் ஏற்பட்டு இருக்கு, உள்காயங்கள் 20 இடத்துல ஏற்பட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம சிகரெட் காயங்கள்லயும் ஒருத்தர் கொடூரமான முறையில அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்குன்னா எங்களால இமேஜினே பண்ண முடியல சார். டாக்டரா நாங்க சொல்றோம், இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அது வேறங்க, அது எப்படியா நாங்க குணப்படுத்துவோம். தொடர்ச்சியா ஒரே இடத்துல ஹார்ட், லிவர் பதிய பார்த்து அதுவும் அப்டமன்
அப்டமன் பகுதியில் பிளண்ட் இன்ஜுரி சார். பிளண்ட் இன்ஜுரினா எதர் ஒரு பிளாஸ்டிக் பைப் ஆர் அயன் ராட் இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் வச்சு தாக்கி இருக்கனால தான் ஒட்டு மொத்தமா முக்கியமான பாகங்களான இந்த ஹார்ட், லிவர், அப்டமன் அண்ட் மனதளவுலையுமே அவர் கண்டிப்பா பாதிச்சிருப்பாங்க. தண்ணீர் கொடுக்காம ஒரு மனுஷன் நீங்க ஒரு நாள் 2 நாள் வச்சீங்கன்னாவே நார்மலாவே இதாகும். இந்த கொடூரமான தாக்குதலுக்கு அப்புறமும் இது எப்படி டாக்டர், நாங்க எங்க டாக்டர்ஸ்மே நாங்களாம் பேசும்போது ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கோம். இது ஒரு மனிதனுக்கு இன்னும் ஒரு சாலை ஓரமா இருக்க ஒரு நாய்க்கு கூட இந்த மாதிரி சித்திரவதை நடந்திருக்காதுங்க. சாரி டு சே. நன்றி சார். ஒரு மருத்துவரோட பார்வையில் என்ன அளவுக்கு ஒரு சித்திரவதையை அஜித்குமார் அனுபவிச்சிருப்பாரு அப்படிங்கிறத சொல்றீங்க. இவ்வளவு தடி கொண்டு அவர்களை ஒரு கண்மூடித்தனமாக மிருகத்தனமாக தாக்கியது மட்டுமல்ல, அவருக்கு மிளகா பொடியை திணிச்சிருக்காங்க, சிகரெட்டால் சுட்டிருக்காங்க. நிறைவாக அந்த உடற்கூறாய்வு அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ இது ஒரு சட்டவிரோத சித்திரவதை, சட்டவிரோதமான விசாரணை. ஒரு விசாரணைங்கிற பெயரில் அவரை அடைச்சி வச்சு பல மணி நேரம் சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிகிறது. ஒரு மனித உரிமை மீறல், அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல். அவர் மீது புகார் கொடுத்தவங்க மேலே, நிகிதா என்கிறவர் தான் புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க மேலே வர்ற குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு குற்ற பின்னணி உடைய ஒருவருக்காக ஏன் இந்த காவல்துறை இப்படி மிருகத்தனமாக நடந்து கொண்டது? இவர்களை இயக்கியது யார்? எந்த அதிகாரிக்காக இவர்கள் இந்த மிருகத்தனத்தை, மனித உரிமை மீறலை செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. நம்மோடு வழக்குரைஞர் மாரிஸ்குமார் இணைந்திருக்கிறார். அவர் உயர்நீதிமன்ற வரை இந்த கொடூரத்தை கொண்டு சென்ற வழக்குரைஞர்கள் ஒருவர். சார் வணக்கம். இப்போ உடற்கூறாய்வு அறிக்கையை நீங்களும் பார்த்துருப்பீங்க. சித்திரவதை செய்யப்பட்டிருக்கார், பல மணி நேரம் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார், ஒரு மனித உரிமை மீறல் நடந்திருக்கு என்றெல்லாம் சொல்றாங்க. சட்ட ரீதியா ஒருவர் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருந்தால் கூட எப்படி நடத்தியிருக்கணும், என்னென்னலாம் காவல்துறை இங்க மீறி இருக்காங்க இந்த இடத்துல? சார், குற்றவியல் அறிக்கையை பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியுது சார். போலீஸ் அடிச்சு கொன்னுட்டு அவன் உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சில அந்த போரன்சிக் ரிப்போர்ட்ல வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக அந்த போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போறதுக்கே டிலே பண்ணிருக்காங்க. அவர் 28ஆம் தேதி சாயங்காலம் இறந்ததா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவரை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போனது 29ஆம் தேதி சாயங்காலம் 5:45 மணிக்கு. கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டதா அந்த ரிப்போர்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுபோக இன்ஜுரிஸ்லாம் நீங்களே பார்த்திருப்பீங்க, 45 இடங்களுக்கு மேல சொல்றாங்க. இதுல முக்கியமான காரணம் என்னன்னா, அவரோட வயிற்றுல ஒரு நீல நிறத்துல ஏதோ ஒரு ஃப்ளூயிட் இருக்குங்கிறத ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல. அந்த ஃப்ளூயிடு என்னவா வேணாலும் இருக்கலாம், விஷமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது அவருக்கு வழி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க கொடுத்த லிக்விடா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம கஞ்சா கொடுத்ததா அங்க உள்ள நபர் சொல்றாரு. இந்த முக்கியமான இந்த டிலே ப்ராசஸ்க்கு முக்கிய காரணம் அந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், லீகல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல, மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த இதை டிலே பண்ணும் பொழுது, அதாவது போஸ்ட்மார்ட்டத்தை டிலே பண்ணும் பொழுது இது போன்ற கஞ்சா, போதை வஸ்துகள் கொடுத்திருந்தா அதோட வீரியம் குறைஞ்சிரும், அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வராதுன்னு சொல்றாங்க. அந்த காரணத்துக்காகவே இவங்க டிலே பண்ணி பணத்தை வச்சு சுத்திட்டு அவரை இவ்வளவு டிலே பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வழக்கமா நடக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டங்கள் 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியா நிரூபணம் செய்யப்பட்டது. ஆனா இந்த போஸ்ட்மார்ட்டம் 5 மணி நேரம் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் அதுல இருந்து அதிகமான காயங்கள், அதை எல்லாத்தையும் நோட் பண்ணணுங்கிற காரணத்துக்காக 5 மணி நேரத்துக்கு மேல நடந்திருக்கு. இது திட்டமிட்ட கொலையா இல்ல யாரோ ஒரு அதிகாரியை திருப்திப்படுத்துறதுக்காக? எனக்கு தெரிஞ்சு இந்த கொலையோ இந்த அடியோ பணத்துக்காக செய்யப்பட்டதா தெரியல. யாரோ ஒருவருக்கு யாரோ ஒருவர் சொல்லி பலன் கொடுக்கறதுக்கு பணத்தையும் மீறி ஒரு பெரிய ஒரு காரியம் அதுல இருந்திருக்கு. அவங்க சொன்னதுக்காக இந்த கஸ்டடி டெத் நடந்திருக்குங்கிறதா என்னோட அபிப்பிராயம். சார், அது மட்டும் இல்லை, நீங்கள் அவர் இப்போ ஆட்டோ ஓட்டுநருடைய பேட்டிலையும் அவர் சொல்றாரு, அவர் ஆட்டோவில் கொண்டு போறப்பெல்லாம் உயிர் இருந்தது மாதிரி தெரியல அப்படிங்கிறாங்க. கரெக்ட். ஆட்டோவில் தூக்கும் போதே உயிர் போயிட்டதா சொல்றாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தான் இப்ப தூக்கிட்டு போய் போலீசார் அவங்க வசம் வச்சிருக்காங்க. இப்ப நீதிமன்றத்தோட இடையீட்டின் காரணமாக அதெல்லாம் மாவட்ட நீதிபதி, கூடுதல் நீதிபதி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கிருந்து அவரை பாடி தூக்கும் போதே அவர் இறந்து போயிடுறாரு. அது அந்த நீங்க சொன்ன மாதிரி ஆட்டோக்கார் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அவரோட இன்டர்வியூவும் பார்த்தேன். தூக்கும் போதே இறந்து போயிட்டாருன்னு பேசிக்கிட்டாங்களாம் அந்த போலீஸ்காரங்க. அப்ப இறந்த நபரை எப்படி புழைக்க வைக்க முடியும்? தனியார் மருத்துவமனைக்கும் திருப்பூணம் மருத்துவமனைக்கும் தூக்கிட்டு போய் அலக்கழிச்சிட்டு மதுரை ஜிஹெச் கொண்டு
12 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே இறந்த நபரை போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொண்டு வந்த போலீசாரின் உள்நோக்கம் என்ன? போஸ்ட்மார்ட்டத்தை டிலே பண்ணா ட்ரையல்ல அவங்க குற்றமற்றவர்கள் நிரூபிச்சு போலீஸ் தடயத்தை அழிக்கிறது எப்படின்னு தெரியாமல இருக்கும். அதுக்காகவே டிலே பண்ணியிருக்காங்க. ஆனா நாங்க கதவை தட்டினதுனால, நீதிமன்றத்தின் கதவை தட்டினதுனால இன்று இந்த பூதாகரமாக அனைத்து செய்திகளும் வெளியே வந்திருக்கு. இது இந்த அரசுக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டும் நீதிமன்றம் மூலியமா. சார், ஒரு இறந்தவரை ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறப்ப தடயத்தை அழிக்க காவலர்களே முயற்சித்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப தடயங்கள் அழிக்கப்பட்டு விட்டால், இப்போதைக்கு இந்த உடற்கூறாய் அறிக்கை ஒரு பெரும் ஒரு கொடூரத்தை அம்பலப்படுத்தியிருக்கு. ஆனால் தடயங்கள், இப்போ நீதிபதி கூட நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் நிறைய கேள்விகளை முன் வச்சாங்க தடயம் சார்ந்து. அப்போ தடயங்கள் அழிக்கப்பட்டால் விசாரணைக்கு அல்லது ஆதாரபூர்வமான ஆவணங்களை ஒப்படைப்பதற்கு என்னென்ன மாதிரி தடைகளை ஏற்படுத்தும்? தடயங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்ன விசாரணையில் தடையை ஏற்படுத்தும்? சார், தடயங்கள் அழிக்கப்பட்டதுக்கே அவங்க மேல இன்னொரு வழக்கு கூட போடலாம் அரசு நினைச்சிச்சுன்னா. அது போக இது வந்து அப்பேரண்டா தடயங்கள் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது இப்ப எல்லாத்துக்கும் சோசியல் மீடியால இருந்து எல்லாத்துக்கும் அப்பேரண்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இவங்க வந்து சட்டத்தின் பிடியில இருந்து தப்பிச்சிருவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா உறுதியா முடியாது. இந்த 5 பேர் கண்டிப்பா சட்டத்தின் முன் தண்டிக்கப்படுவார்கள். இவர்கள் எப்ப ஜெயில விட்டு வெளியே வர போறாங்கிறது மிகப்பெரிய மில்லியன் கொஸ்டின். ஆனா இதோட நின்றக்கூடாது. ஏற்கனவே ஒரு ராமச்சந்திரன்கிறவரை 6வது அக்யூஸ்ட சேர்க்காம இருக்காங்க. இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்லயே டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் சொல்லிதான் அடிச்சோங்கிறத அவங்க மறைமுகமா சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க அப்படின்னு சொன்னதோட அர்த்தம் நல்லா அடிங்கிறது அர்த்தம். அதனால அவங்களும் இதுல குற்றவாளியை சேர்க்கப்படணும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல் யார் மூலியமா வந்ததுங்கிறத போன் கால் மட்டும் இல்ல, வாட்ஸ்அப் கால். இப்பெல்லாம் யாரும் வந்து போன் கால்ல பேசுறத தவிர்த்துறாங்க. அதுவும் இந்த மாதிரி கல்பிரிட்ஸ் வந்து வாட்ஸ்அப் கால், டெலகிராம், மெசஞ்சர் போன்ற பல வழிகளில் பேசுறாங்க. அதையும் வந்து ஆராயணும். ஆராய்ஞ்சு ஒருத்தரும் இந்த பையன் இறந்ததுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் கூட சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம். அடுத்தடுத்து என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கோ, எதெல்லாம் வச்சு அவங்க குற்றம் பண்ண முடியுமோ அந்த குற்றத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க அடுத்தடுத்து மனுக்களை போட்டுட்டே இருப்போம். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அஜித்குமாருடைய சித்திரவதை என்பது, கொடூரம் என்பது எவ்வளவு ஒரு மனித மிருகங்களாக அந்த 5 பேர் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக உடல்கூறாயினுடைய அறிக்கை மூலமாக வெளிவந்திருக்கு. இந்த அறிக்கையில் பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு 7 பக்கம் இருக்குது. ஒவ்வொரு பக்கத்துலேயும் என்னென்னலாம் சித்திரவதைகள் நடந்தது, எந்தெந்த பாகங்கள்லாம் அவருக்கு பெரும் சேதம் பாதிக்கப்பட்டது, அவரது உயிர் போகிறதுக்கு காரணமாக இருந்த காயங்கள், எப்படி அடிச்சிருப்பாங்க அப்படியெல்லாம் மிக விரிவாக சொல்லியிருக்காங்க. இரும்பு குழாய்களை கொண்டு அடிச்சிருக்காங்க, அடி வயிற்றில் அடிச்சிருக்காங்க, மிளகாய் பொடியை திணிச்சிருக்காங்க அவருடைய உடம்பில். ஏற்கனவே காயம்பட்டு இருக்கிற ஒருத்தருக்கு மிளகாய் பொடியை திணிச்சா எவ்வளவு சித்திரவதையாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் சிகரெட்டால் சுட்டிருக்காங்க, ஒரே இடத்துல பல மணி நேரம் அடிச்சிருக்காங்க, தலை முதல் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். உடம்பில் ரத்தம் அடித்து, நீங்கள் ஒரு சாதாரண ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டால் கை வீக்கம் பட்டு அப்படியே கருத்து போயிருப்ப நீங்கள் பார்க்கலாம், ரத்த கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தொடர்ந்து அடித்து அந்த இடமே வந்து கண்ணி போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வெளிப்புறத்துலேயும் அவ்வளோ காயங்கள். உடம்புக்குள்ளாக இப்போ அடி வயிற்றுலலாம் பைப்பால் வச்சு இப்படி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதில் தான் அவருடைய கல்லீரல், கணையம், இதய பகுதியெல்லாம் வந்து இரத்த கசிவு ஏற்பட்டுக்கிறத மருத்துவரும் அதை குறிப்பிட்டார், எப்படி அது ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு. இதை வந்து மிக மிக அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல், ஒரு மிருகத்தனமான செயல், சட்டவிரோதமான விசாரணை. ஏன்னா நான் இங்கே மாரிஸ்குமார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அதுதான், இந்த புகாரை இவர் ஒரு கோவிலினுடைய மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவிலினுடைய காவலாளி, அவர் அந்த சக்கர நாற்காலியை கொண்டு வரத்துக்கு உதவுறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இவர் தான் வந்து இவரோட காரை கொண்டு போய் பார்க் பண்ண அனுப்பிச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறப்ப அந்த புகாரை கொடுத்த நிகிதா மீது புகார்கள் இன்றைக்கு குவிந்து கொண்டே இருக்கிறது. அவர் கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்தே அவர் நிறைய முறைகேடுகளை செய்திருக்கிறார், மோசடிகளை செய்திருக்கிறார். மேலிடத்து அரசியல் மற்றும் அதிகாரிகள் தொடர்பை கொண்டு பலரை பல லட்சம் மோசடி செய்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து வருது. இப்படி ஒரு குற்ற பின்னணி உடையவருக்கு யார் உதவியது, யார் அந்த ஆஃபீஸர் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஒரு பெரும் கேள்வி.
அந்த அதிகாரி, இப்படி குற்றப்பின்னணி உடையவரோடு தொடர்பில் இருக்கிற அந்த அதிகாரி இன்னும் எவ்வளவு குற்றங்களை செய்திருப்பாங்க, எவ்வளவு முறைகேடுகள் செய்திருப்பாங்க, எவ்வளவு பேரை ஏமாத்திருப்பாங்க என்கிறதெல்லாம் அடுத்து ஒரு கேள்வி வந்திருக்க சூழல். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தொடர்ச்சியாக திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி மனித மிருகங்களாக நடந்திருக்காங்க, யாருக்காக அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. நீங்கள் உடற்கூறாய்வு அறிக்கையும் பார்த்துருப்பீங்க. இவ்வளவு கொடூரமாக காவல்துறை தாக்க வேண்டிய காரணம், யாருக்காக இதை செஞ்சிருக்காங்க ஒரு கேள்வி வருது. உங்கள் பார்வை சார். அதான் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருந்து கொடுத்தா மட்டும்தான் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவாங்க. என்ன காரணம்னா, அந்த காவலாளிகளுக்கு அந்த அந்த இளைஞர் மீது அப்படி என்ன ஒரு வெறுப்பும் கோபமும் என்பதுதான் புரியாத புதிரா இருக்கு. இவர்கள் வெறுமனே ஒரு நகைக்காக மட்டுமே இவர்கள் கூப்பிட்டாங்கன்னா, ஒரு கான்ஸ்டபிளை அழைத்து இப்போ காவல் நிலையத்துக்கு அழைத்து தம்பி வேலை போயிடும், நகை எடுத்திருந்தா கொடுப்பான்னு சொல்ல போறாங்க. பையன் திருப்பி கொடுக்க போறான், இல்லைன்னு சொல்ல போறான். இவ்வளவுதான். இதற்கு ஒரு சிறப்பு காவல் படை எப்படி எதற்காக அனுப்புனாங்க கேள்வி நேற்றிலிருந்தே பலரை உலுக்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த சிறப்பு காவல் படை அணி என்பது இப்படி ஒரு இரக்கமற்ற ஒரு, இன்னும் சொல்ல போனா ஒரு உலக மனப்பிறழ்வு ஏற்பட்ட ஒரு படையணி போலதான் அவர்கள் நடந்திருக்காங்க அப்படிங்கிறது உடற்கூறாய்வுல தெரியுது. இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதுல அந்த பையன் இந்த அம்மாவுக்கு என்ன அப்படி இப்போ ஒரு பெரிய விதமான பெரும் குற்றத்தை செஞ்சுட்டான் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுக்கு இன்னும் அந்த பெண்மணி இன்னும் பதிலளிக்காம இருக்காங்க. அந்த பெண்மணி நேற்று பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பக்கம் சுத்திட்டு இருக்கிறதா ஒரு தகவல்கள் இருக்கு. அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியல. யார் இந்த உத்தரவு இட்டார்கள், அப்படி அவர் சொல்லும் போது என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதும் இன்னும் அதெல்லாம் வெளியில வராம இருக்கு. ஆனால் ஒரு வெறுமனே சாரி என்று சொல்வதோடு முதலமைச்சர் இருக்கிறார் அப்படிங்கிறதான் இதுல இன்னும் அதிர்ச்சிகரமான தகவலா இருக்கு. சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க. இந்த சிபிஐ களத்துல இறங்கி அவர்கள் விசாரிக்க வேண்டும். ஆனால் இதுக்கு முன்பாக ஏற்கனவே மாற்றப்பட்ட சிபிஐ உள்ளிட்ட சிபிசிடி உள்ளிட்ட வழக்குகள் எல்லாம் அது எவ்வளவு தாமதங்கள் ஆகியிருக்கின்றன அப்படிங்கிறதை பார்க்கிறோம். நீதிமன்றம் இதுல தலையிட்டால் மட்டும்தான் விரைவான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதா இருக்கு. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜெர்மனியில சித்திரவதைகள் துன்புறுத்தல் நடத்தப்பட்டிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். அங்க கூட இது போன்ற ஒரு துன்புறுத்தல் நடைபெற்றது இல்லை அப்படிங்கிறதா வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமா இருக்கு. மகேஷ், நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இந்த மருத்துவ உடற்கூறாய்வு அறிக்கையில் வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக இருக்குது. உடல் முழுவதும் இப்படி தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குது. வெளிப்புறமாக 44, உடலுக்குள்ளாக 18 இடங்கள் வரைக்கும் சொல்கிறாங்க. அதில் அந்த தாக்குதல்ங்கிறது ஒரு இடத்துல ஒரு தடவை தாக்கி மட்டும் இல்லை, தொடர்ந்து ஒரே இடத்துல அடித்து அந்த இடம் கண்ணி போகிற அளவுக்கு, நரம்புகள் தெரிச்சு இரத்த கசிவு ஏற்படுற அளவுக்கு தாக்கியிருக்காங்க. இது ஒரு அப்பட்டமான தீவிர காவல் சித்திரவதை, சட்டவிரோத விசாரணை, படுகொலை அப்படிங்கிறத இந்த உடற்கூறாய்வு அறிக்கை உறுதிப்படுத்துகிறது. அப்படி ஒருத்தரை இப்படி கண்மூடித்தனமாக மிருகத்தனமாக தாக்குவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. யாருக்காக இந்த கொலை? இது கொலை தான். இது விசாரணையில் நடந்திருக்கு. சட்டவிரோதமாக தான் அவரை விசாரணை பண்ணுறாங்க, சட்டவிரோதமாக தான் அடிச்சிருக்காங்க, மனித உரிமை மீறல் நடந்திருக்கு. அப்போ யாருக்காக? பல குற்றச்சாட்டுகளுக்கு மோசடிகளுக்கு உள்ளாகி இருக்கிற ஒரு பெண்மணிக்காக ஏன் காவல்துறை இப்படி செய்யுது? இது அந்த பகுதியுடைய துணை கண்காணிப்பாளர், காவல் துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பிக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த எஸ்பிக்கு தெரியாது, மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தெரியாது, ஐஜிக்கு தெரியாது, ஏன் காவல்துறையுடைய தலைமை இயக்குனர் டிஜிபிக்கே தெரியாது. அப்படியெல்லாம் தகவல் வர்றப்ப நேரடியாக அந்த டிஎஸ்பிக்கு உத்தரவிட்டு ஒரு தனிப்படை இப்படி செய்கிறதுக்கான உத்தரவை கொடுத்த அந்த அதிகாரி யார்? இந்த துணை போன அதிகாரி யார்? யாருக்காக இதெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. யார் அந்த அதிகாரி, யார் அந்த ஆஃபீஸர் என்பதை விடை காணும் வரை அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளில் மற்ற விவரங்களை பார்ப்போம். மீண்டும் ஒரு பேசுபொருளோடு சந்திப்போம்.